ஹைலைட் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் 6th சயின்ஸ்க்கான ஆனுவல் எக்ஸாமோட ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் ஆல் தான் பார்க்குறோம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த கொஸ்டின் பேப்பர் கூட எல்லா கொஸ்டின் பார்க்க படிச்சு வச்சுங்க பசங்களா. அடிச்சு சொல்கிற இதுலேருந்து பல கேள்விகள் நிச்சயமாக நடக்க போகும் தேர்வில் கண்டிப்பாக கேட்க போகிறாங்க. ஸோ அதனால் ஒரு கொஸ்டினை கூட விட எல்லாத்தையும் பக்கம் படிச்சு வச்சிருக்கீங்க. இதே மாதிரி அடுத்தடுத்த சப்ஜெக்ட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் கைட்ஸ் கொஸ்டின் பேப்பர் உட்பட நம்ம சேனலில் தொடர்ச்சியான வீடியோக்கள் நம்ம மாணவர்கள் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொரு மாணவர்களும் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தயவு செய்து. அப்படியே இந்த வீடியோக்கு லைக் பண்ணுறேங்க. சரி வாங்க ஸ்டூடெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போயிடலாம். இதுக்கு நான் ஆன்சர்ஸ் வேணும்னு நினச்சேன் கமெண்ட்ஸ்க்கு ஆன்சர்ஸ் கேளுங்க. ஸோ கொஸ்டின்ஸ் எல்லாம் படிக்கிறேன் சரிங்களா. ஸோ சூஸை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா சரியான விடை தேர்ந்தெடுக்கல. ஃபர்ஸ்ட் ஒன் மாலுமி திசை காட்டும் கருவிகளை முதலில் செய்து பயன்படுத்தியவர்கள் யார் டேஷ். செகண்ட் ஒன் நன்னீரில் சுமார் 30% நீர் எங்கே காணப்படுகிறது. தேர்ட் ஒன் இயற்கை ஊட்டும் பொருள் டேஷ் இருந்து தயாரிக்கப்படுகின்றது. ஃபோர்த் ஒன் பின் வருவனற்றுள் எது வேறல்ல. ஃபிஃப்த் ஒன் மைய செயலாக பெட்டியினுள் காணப்படாதது எது. நெக்ஸ்ட் கோடிட்டு இடத்தை இருப்பகப்பா. சிக்ஸ்த் ஒன் ஒரு காந்தத்திற்கு எப்பொழுது டேஷ் துருவங்கள் இருக்கும். செவன்த் ஒன் நீரோட்டம் மற்றும் நீர் விநியோகத்தினை முறைப்படுத்தும் பொருட்டு ஆற்றின் குறுக்கே டேஷ் கட்டப்படுகிறது. எய்த் ஒன் உழவனின் நண்பன் என அழைக்கப்படுவது டேஷ் ஆகும். நைன்த் ஒன் டேஷ் என்ற நிகழ்வின் மூலம் கழிவு பொருட்களிலிருந்து புதிய பொருட்களை உருவாக்கலாம். டென்த் ஒன் டேஷ் இலையில் சாறு இருமலையும் மார்பு சளியையும் குணமாக்கிறது. நெக்ஸ்ட்டு சரியா தவறப்பா. தவறாக இருந்தால் சரியான விடை எழுதுக. 11th ஒன் உருளை வடிவ காந்தத்திற்கு ஒரே ஒரு துருவம் மட்டுமே உண்டு. சரியா தவறா. 12th ஒன் குளிர்வித்தலால் புற்களின் மீது பனி உருவாகும். 13th ஒன் ஜிப்சத்தை சூடுபடுத்துவதன் மூலம் பாரிஸ் சந்து கிடைக்கிறது. 14th ஒன் அளவுக்கு அதிகமாக களைக்கொல்லியை பயன்படுத்தினால் ஒளி மாசுபாடு உருவாகும். 15th ஒன் கரும்பு தாவரம் உயிரி எரிபொருளாக பயன்படுகிறது. ஓகேங்களா, சரியாக தவற பார்த்து வச்சிங்கப்பா. ஸோ இதை தொடர்ந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பொறுத்துக. 16th ஒன் மேற்பரப்பு நீர். 17th ஒன் சிமெண்ட்டு. 18th ஒன் புகை. 19th ஒன் ஏலக்காய். 20 கீபோர்டு. நெக்ஸ்ட் இந்த பக்கம் காற்று மாசுபாடு உள்ளீட்டு கருவி நறுமண பொருள் ஏரிகள் RCC. ஓகேங்களா, ஸோ கரெக்டாக மேட்ச் பண்ணி வச்சுங்க. இதற்கான விடைகள் வேண்டும் நினைத்தால் கமெண்ட் செக்ஷன் ஆன்சர்னு கேளுங்க சரிங்களா. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து ஒப்புமை தருக்கப்பா. 21 வந்து ரப்பர். இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா காந்த தன்மையற்ற பொருள் இருக்குது. இரும்புக்கு என்ன வரும் பார்த்து வச்சுங்க. 22 நிலத்தடி நீர் டேஷ் மேற்பரப்பு நீர் ஏரிகள். 23 யூரியா கனிமம் உரம் மண்புழு உரம் டேஷ். நெக்ஸ்ட் 24 சாக்கடை கழிவுகள் நீர் மாசுபாடு வீட்டில் பயன்படுத்தப்படும் நெகிழி டேஷ். நெக்ஸ்ட் 25 தென்னை நார் ரோஜா டேஷ். ஓகேங்களா, ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 2 மார்க்ஸ் பசங்க ஏதேனும் 10 மட்டும் அட்டன் பண்ணால் போதும். ஸோ இப்போ நம்ம பசங்க ஒரு முக்கியமான சந்தேகம், அதாவது என்னென்னா ப்ரோ எங்களுக்கு நடக்க போகிற எக்ஸாமுக்கு இந்த ஒரு கொஸ்டின் பேப்பர் மட்டும் படித்தா போதுமா, இதுதான் வருமா அப்படின்ற மாதிரி பல பேர் கண்டிப்பாக கேட்பீங்க. தெளிவாக சொல்லிடுறேன். நம்ம தமிழகத்தில் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் மாவட்ட வாரியாக ஒவ்வொரு வினாத்தாளானது எடுப்பாங்க. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பர் சரிங்களா. ஸோ அதனால் கண்டிப்பாக உங்கள் மாவட்டத்தில் இந்த கொஸ்டின் பேப்பரில் இதிலிருந்து பல கேள்விகளும் ஒரு சில மாவட்டத்திற்கு இந்த கொஸ்டின் பேப்பரோட ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த கொஸ்டின் பேப்பர் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பராக வச்சுட்டு இதில் இருக்கக்கூடிய அனைத்து கேள்விகளுமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸாக படிச்சுட்டு போங்க. இதிலிருந்து பல கேள்விகள் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் சரிங்களா. ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 2 மார்க்ஸ் பொறுத்தவரைக்கும் 26 காந்த துருவங்களின் ஈர்க்கும் மற்றும் விலக்கும் தன்மை குறித்து எழுதுக. 27 ஏதேனும் 4 நீர் மூலங்களை குறிப்பிடவும். 28 ஆர்டிக் மற்றும் அண்டார்டிக் பகுதியில் உள்ள நீர்வாழ் விலங்குகள் எவ்வாறு உயிர் வாழ்கின்றன. 29 பாரிஸ் சாந்தின் பயன்களை விவரிக்கவும். 30 சோப்பில் அடங்கியுள்ள மூலப்பொருட்கள் யாவை, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 31 சிமெண்ட் தயாரிப்பில் ஜிப்சம் எதற்காக பயன்படுத்தப்படுகிறது. 32 சூழ்நிலை மண்டலம் வரையறு. 33 மாசுபாட்டின் வகைகளை குறிப்பிடுக. 34 மறுசுழற்சியை அடையக்கூடிய பொருட்களில் எவையினும் இரண்டினை எழுதுக. 35 உணவு தாவரங்கள் என்றால் என்ன. 36 வன்பொருள் மற்றும் மென்பொருள் விளக்குக. 37 மரக்கட்டையின் பயன்கள் யாவை. 38 சோப்பில் இரு வெவ்வேறு வகை மூலக்கூறுகள் என்னென்ன. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏதேனும் 3 மட்டும் 5 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும். 39 உன்னிடம் ஒரு இரும்பு ஊசி தரப்படுகிறது, அதனை நீ எவ்வாறு காந்தமாக்குவாய். நெக்ஸ்ட் 40 மேற்பரப்பு நீரினை நிலத்தடி நீரிலிருந்து வேறுபடுத்தவும். நெக்ஸ்ட் நீர் சேமிப்பு என்ற தலைப்பில் 2 வாசகங்களை உமது நடையில் எழுதவும். ஓகேங்களா, 41 மண்புழு ஏன் உழவனின் நண்பன் என்று அழைக்கப்படுகின்றது. நெக்ஸ்ட் ஜிப்சத்தின் பயன்களை கூறுக. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் இது எல்லாத்தையும் படித்து வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் 42 வலுவூட்டப்பட்ட சிமெண்ட் காரை மற்றும் அதன் பயன்பாடுகளை பற்றி விவரிக்கவும். 43 ஒளி மாசுபாடு பற்றி குறிப்பு தருக. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பா. ஸோ நெக்ஸ்ட் 44 வந்து பார்த்தீங்கன்னா எவையினும் 5 தாவரங்களையும் அவற்றின் எந்த பகுதியை உண்கிறோம் என்பதையும் எழுதுக. ஓகேங்களா, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், மேலே குறிப்பிடப்பட்டுள்ள அனைத்து கேள்விகளும் நன்றாக படித்துக் கொள்ளுங்கள். இதிலிருந்து பல கேள்விகள் நிச்சயமாக நடக்க போகும் தேர்வு கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். இதே மாதிரி அடுத்தடுத்த சப்ஜெக்ட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் கைட்ஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் உட்பட நம்ம சேனலில் தொடர்ச்சியான வீடியோக்கள் நம்ம மாணவர்களுக்கு அப்லோட் செய்துனே இருக்கும். ஸோ அதெல்லாம் ஒன்று விடாமல் தவறாமல் தெரிந்து கொள்ள நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் முதல் தடவை பார்க்கக்கூடிய மாணவர்களாக இருக்கீங்க அப்படின்னா பார்க்கக்கூடிய
இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவர்களுமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்தது பார்க்கலாம். தவற விடாதீர்கள். நன்றி, வணக்கம், டாட்டா, பை பாய்.